மானஸ் பக்கங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது மாலிகாவின் கேளுங்க கதை கேளுங்க. மானஸ் எழுதிய மலரே மௌனமா, அத்தியாயம் 98. தளிரோட அம்மா எங்க? செல்வத்தின் அதிரடியான கேள்வியில் முகம் இறுகினார் கிருஷ்ணராஜ். இப்போ இது என்ன கேள்வி என்றார் சற்று கோபமாக. ஓ, உங்களுக்கு கோபமெல்லாம் வருமா? அதுக்கெல்லாம் ஒரு தகுதி வேணும். பார்த்து பேசு செல்வம். பாய்ந்து கொண்டு வந்தார். பெத்த பொண்ணையே தள்ளி வச்ச நல்லவர் தானே நீங்க? கிண்டலாக கேட்டான். செல்வம், நான் ஏற்கனவே காரணத்தை சொல்லிட்டேன். அவ எங்க எல்லார்கிட்ட இருந்தும் தள்ளி உங்க வீட்டு மருமகளா மட்டும் இருக்கிறது தான் அவளுக்கு நல்லது. இல்லைன்னா விஷயம் தெரிஞ்சவங்க எல்லாரும் அவளை வார்த்தையால கொன்னுகிட்டே இருப்பாங்க. அப்புறம் அது உங்க குடும்பத்துக்கும் சேர்த்து அவமானமாகிடும். அதுக்கு தான் அப்படி சொன்னேன். அவ அம்மா பண்ண தப்புக்கு இன்னும் அவ எவ்வளோ தண்டனை அனுபவிக்கணும் என்றார் கோபமாக. அவரை அழுத்தமாக பார்த்தான் செல்வம். அவன் பார்வை புரியாமல் என்ன என்றார். அவ அம்மா பண்ண தப்பா? அவ அம்மா பண்ணாத தப்புக்கு தண்டனை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கா. என்ன சொல்ற செல்வம்? அவர் குரல் சின்னதாக நடுங்க தொடங்கியது. தன் செல்போனை எடுத்து அந்த புகைப்படத்தை காட்டினான். இது யாருன்னு தெரியுதா? கபிலன். அவர் வாய் அன்னிச்சையாக அந்த பெயரை உச்சரித்தது. பக்கத்தில் இருக்கிறது அவர் பொண்டாட்டி, அவர் பொண்ணு. அந்த பொண்ணுக்கு 14 வயசு ஆகுது. அதாவது அவர் உங்க ஊரை விட்டு போன 5-6 மாசத்துல கல்யாணம், அடுத்த வருஷம் குழந்தை. ஐயோ, அப்போ என் அருணா எங்க? தன்னை மீறி பதறி எழுந்து நின்று விட்டார். உங்க அருணாவா? இப்போதான் தெரியுதா மாமா உங்க அருணான்னு? அவனுடைய கிண்டல் எல்லாம் அவர் மூளைக்கு எட்டவே இல்லை. அவன் அருகில் வந்து அவன் சட்டையை பிடித்து விட்டார். அருணா எங்க செல்வம்? இவன் கூட இல்லனா அவ எங்க? விழிகளில் மொத்த பயமும் குடிக்கொண்டிருக்க நடுங்கும் குரலோடு கேட்டார். அதை நீங்க தான் மாமா சொல்லணும். அதான் நீங்க வந்ததும் கேட்டேன். என்னப்பா சொல்ற? எனக்கு புரியலையே. சண்முகம் அனுப்பிய ரெக்கார்டிங்கை அவருக்கு காட்டினான். அப்படியே நெஞ்சில் கை வைத்து அமர்ந்து விட்டார். அதிலும் குறிப்பாக கபிலன் கடைசியாக கூறிய வரிகள் அவரை உயிரோடு கொன்று போட்டது. நீங்க சொல்றதை என்னால நம்பவே முடியல. அவ ஓடி போயிட்டான்னு சொன்னா அதை கிருஷ்ணன் சார் நம்பினாரா? என்னதான் லெட்டர் இருந்தாலும் அவர் நம்பலாமா? அருணாவை தேடி இருக்க வேண்டாமா? அவ்வளவுதான் அவர் காதலா? அவ அப்படி பண்ணக்கூடியவளான்னு கொஞ்சம் கூட யோசிக்கலையா? ச்சே! அந்த நொடி யாரோ அவர் உடலை 4ஆக பிச்சு எறிவதைப் போல் துடித்து போனார். அருணா, அருணா என்றார் தன்னை மறந்து. இப்போ சொல்லுங்க மாமா, அவர் கல்யாண பத்திரிகையை அனுப்பினாரனா? அது உங்க வீட்டில் யார் கையில் கிடைச்சது? அது ஏன் உங்க கண்ணுக்கு வரல? அவர் சொல்றத வச்சு பார்த்தா அந்த டைம்ல உங்களுக்கு கல்யாணம் கூட ஆகல, அங்கதான் இருந்திருப்பீங்க. எங்க அப்பா அம்மா? தடுமாறினார். அம்மா இல்ல, அப்பா கிட்ட ஆல்ரெடி ஆள் வச்சு கேட்டாச்சு. அப்படி எதுவுமே வரலன்னு சாதிக்கிறாரு. வேணும்னா நீங்க அவரை ஒரு தடவை கேட்டு பாருங்களேன். அவசரமாக தன் செல்போனை எடுத்து தன் அப்பா நடராஜனுக்கு அழைத்தார். அவர் போனை எடுக்கவே இல்லை. திரும்ப திரும்ப அழைத்தும் அவர் எடுக்காமல் போக அவருக்கு இன்னும் நடுக்கம் அதிகமாகியது. எடுக்க மாட்டேன்றாரு செல்வம். ஏதோ யோசனையில் ஆழ்ந்திருந்தவன், எனக்கு வேண்டப்பட்ட ஆள் தான் அவரை விசாரிச்சாரு. அவரை உங்க வீட்டுக்கு வெளியில தான் நிற்க சொல்லியிருக்கேன். 1 மணி நேரமா அங்கதான் இருக்காரு. அவரை போய் பார்க்க சொல்றேன் என்றவர் அவரை அழைத்தான். அண்ணா, அந்த தாத்தா ஃபோன் எடுக்க மாட்டேன்றாராம். காலிங் பெல் அடிச்சு திரும்பவும் கூப்பிடுங்க. சரிப்பா என்று விட்டு அவர் அழைப்பு மணியை அழுத்த அது திறக்கப்படவே இல்லை. திறக்கல செல்வம் என்றார் அவர். நெற்றியில் தட்டி யோசித்தவன், அண்ணா சீக்கிரம் கதவை உடைச்சிட்டு உள்ள போய் பாருங்க என்று தலையில் கை வைத்து கொண்டான். என்னாச்சு செல்வம்? கிருஷ்ணராஜ் பதட்டமாக கேட்ட அவரை முறைத்தான் செல்வம். அவர் ஏன் என்று புரியாமல் பார்த்து கொண்டிருக்கும் போதே, செல்வம், அந்த ஆள் எலி மருந்து குடிச்சிட்டு வாயில நுர தள்ளி கிடக்கிறாருப்பா. ஆனா உசுறு இருக்கு என்றார். அண்ணா, அவர் ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு போங்க. நாங்க இப்பவே கிளம்பி அங்க வரோம் என்று விட்டு, வாங்க என்று கிருஷ்ணராஜின் கையை பிடித்து இழுத்து கொண்டு சென்று காரில் ஏறினான். காசி, சீக்கிரம் காஞ்சிபுரம் போ. அவன் பதட்டத்தில் அவசரமாக வண்டியை எடுத்தான் காசி. வீட்டிற்கு அழைத்து தகவல் தெரிவித்தான். செந்திலுக்கும் அழைத்த விஷயத்தை சொல்ல அவன் காஞ்சிபுரம் வருவதாக சொன்னான். வேண்டாம் என்று அவனை தடுத்து வீட்டிற்கு செல்லச் சொன்னான். தளிர் சரியான மனநிலையில இல்லை செந்தில். அவளை கூட்டிகிட்டு போய் வீட்டில் விடு. எல்லோரும் கூட இருந்தாதான் அவள் கொஞ்சம் தைரியமா இருப்பா. குறிப்பா மலர்கிட்ட இருக்கட்டும். புரியுதா? நான் நிலவரம் என்னன்னு பார்த்துட்டு சொல்றேன். அப்படி தேவைன்னா காலையில கிளம்பி வா. சரி அண்ணா என்றவன் அருகில் பார்த்தான். தன் மேல் சாய்ந்து உறங்காமல் எங்கேயோ வெறித்து கொண்டிருந்தாள் தளிர். என்ன ஆச்சுங்க? ஒன்றுமில்லம்மா, நீ கொஞ்ச நேரம் தூங்கு. எனக்கு தூக்கம் வரலைங்க. எங்க அம்மா எங்க?
அவனுக்கு கண்கள் கலங்கின. ஜன்னலின் புறம் பார்வையை திரும்பி கண்ணீரை அடக்கினான். அதான் செல்வம் பார்த்துக்கிறேன்னு சொன்னா இல்லடாமா. நீ எதையும் யோசிக்காத. கொஞ்ச நேரம் அப்படியே செந்தில் மடியில படுத்து தூங்கு. ஊர் போய் சேர இன்னும் நேரம் இருக்கு. முன் சீட்டில் அமர்ந்திருந்த சண்முகம் கூறினார். அப்பா தான் சொல்றாருல்ல, கேளு என்றபடியே அவளை மடியில் படுக்க வைத்து கொண்டான். அவளும் அமைதியாக படுத்து கொண்டாள். அவள் கையில் கபிலனுக்கு அருணா கொடுத்த வாழ்த்து அட்டை இருந்தது. அதிலிருந்த அவரின் கையெழுத்தை வருடியபடியே இருந்தாள். செல்வமும் கிருஷ்ணராஜும் நள்ளிரவை தாண்டித்தான் காஞ்சிபுரத்தில் இருந்த அந்த மருத்துவமனையை அடைந்தார்கள். நடராஜனுக்கு இன்னும் நினைவு திரும்பவில்லை. உயிருள்ள பிணமாக அமர்ந்திருந்தார் கிருஷ்ணராஜ். செல்வத்திற்கு அவரை பார்க்க பார்க்க கோபமாக வந்தது. ஆனாலும் அவரிடம் காட்ட முடியாமல் அமைதியாக இருந்தான். கிட்டத்தட்ட ஒரு முழு நாள் ஓடிப்போனது. அவருக்கு நினைவு திரும்பினாலும் அவரை காப்பாற்ற முடியாது என்று கைவிரித்து விட்டார் மருத்துவர். அவருடைய வயது விஷத்தை எதிர்த்து போராடும் பலத்தை கொடுக்கவில்லை என்றார். அவர் உயிரோட எல்லாம் இருக்க வேண்டாம். ஆனால் சாகரத்துக்கு முன்னாடி அவருக்கு கொஞ்சமாச்சும் நினைவு வரும்ல, அதுக்கு ஏதாவது பண்ண முடியுமான்னு பாருங்க. வெறி கொண்டவர் போல் கேட்ட கிருஷ்ணராஜை மருத்துவர் மறைக்க செல்வமோ அவரை இழுத்து பிடித்து அமைதியாக இருக்கச் சொன்னான். அதன் பிறகு சில மணி நேரங்களில் அவருக்கு நினைவு திரும்பியது. கடைசி நொடிகளை எண்ணிக்கொண்டிருந்தவரின் முன்னே ருத்ரமூர்த்தியாக சென்று நின்றார் கிருஷ்ணராஜ். செயற்கை சுவாச குழாயின் வழியே மூச்சை இழுத்து பிடித்து கொண்டிருந்தவரின் கண்கள் மட்டும்தான் அவர்களுக்கு புலனானது. மகனை கண்டதும் அந்த கண்களில் அவ்வளவு பயம். அதை கண்டதும் கிருஷ்ணராஜுக்கு மொத்தமாக புரிந்து போனது. அருணா காணாமல் போனதற்கு இவர்தான் காரணம் என்று. அருணா எங்க என்றார். அவர் கண்கள் இன்னும் மிரட்சியாக விரிந்தன. எனக்கு தெரியாதுன்னு பொய் மட்டும் சொன்னீங்கன்னா உங்களை கொல்லையெல்லாம் மாட்டேன். எவ்வளவு செலவானாலும் பரவாயில்லன்னு எப்படியாச்சும் உங்களை காப்பாற்றி அதுக்கப்புறம் உயிர் மட்டும் உடம்புல இருக்கிற மாதிரி சித்திரவதை பண்ணுவேன். தினம் தினம் நரகம்னா என்னன்னு காட்டுவேன். எப்படி வசதி? உண்மையை சொல்லிட்டு செத்து போறீங்களா, இல்லை பொய் சொல்லிட்டு நரகத்தில் இருக்க போறீங்களா? சொல்லிடுறேன் என்றவர் தட்டு தடுமாறி சொல்லத் தொடங்கினார். என்னதான் அருணா தாங்கள் பார்த்து தேர்வு செய்த பெண் என்றாலும் திருமணத்திற்கு பிறகு அவளை பிடிக்காமல் போனது. படித்த பெண். அவர் நடை உடை பாவனையில் இருந்த திருத்தம் இவர்களை தள்ளி வைத்தது. மகனிடம் மருமகளை பற்றி ஏதேனும் குறை சொல்லிக்கொண்டே இருக்க, கண்டிச்சு வைக்கிறேன்பா என்பார் கிருஷ்ணராஜ். அவ்வளவுதான். ஆனால் இருவருக்கும் எந்த கருத்து வேறுபாடும் வந்தது போலவே இருக்காது. என்ன செய்தும் மருமகளை தங்களுக்கு கீழ் வைக்க முடியவில்லை என்ற வன்மம் மனதில் சூழ்ந்து கொண்டது. ஆண் குழந்தை பிறக்காமல் போனதில் சில குத்தல் பேச்சுகள். அதிலும் அதற்கு காரணம் உங்கள் மகன்தான், நான் இல்லை என்று பொறுமையாக விஞ்ஞான ரீதியாக சில விஷயங்களை கூறி அவர்களின் வாயை அடைத்து விட்டார் அருணா. தளிரையும் அவ்வளவாக யாரிடமுமே விடமாட்டார். அவளுக்கு இது சரி இது தவறு என்று எல்லாவற்றையும் பார்த்து பார்த்து சொல்லிக் கொடுப்பார். பொருட்களை உபயோகப்படுத்தினாலும் வார்த்தைகளை உபயோகப்படுத்தினாலும் அது எப்படி இருக்க வேண்டும் என்று அவள் மனதில் பதிய வைத்திருந்தார். அதனால் கொஞ்சம் தரம் தாழ்த்தி பேசும் அவர்களிடம் தளிரும் ஒட்டவே மாட்டாள். இந்நிலையில்தான் கபிலன் வந்து சேர்ந்தார். அருணாவின் தமிழார்வம் அவருக்கு வினையாக வந்தது. தன் கணவர் தனக்கு உறுதுணையாக இருக்கும் தைரியத்தில் யார் பேசுவதையும் அவர் கண்டுகொண்டது இல்லை. கபிலனும் கிளம்பும் நாள் வர வாழ்த்து அட்டையோடு அவரை சென்று சந்தித்து வழி அனுப்பி வைத்துவிட்டு வந்தார் அனுரா. அது என்னடி கையில் என்னவோ எடுத்துக்கிட்டு போனியே, என்ன அது? அந்த வாத்தியாருக்கு லவ் லெட்டர் கொடுத்துட்டு வந்தியா? அசிங்கமாக பேசாதீங்க அத்தை, கோபமாக கூறினார். என்னடி கோபப்படுற? எங்கள் பிள்ளைய மயக்கி கைக்குள்ளே போட்டுக்கிட்டு நீ ஊர் மேயிற. அவனும் பைத்தியக்காரன் மாதிரி உன்னை நம்புறான். போதும் அத்தை, எல்லாத்துக்கும் ஒரு வரமுறை இருக்குது. அதுக்கு மேலே நீங்கள் பேசுனீங்கன்னா நானும் என்ன பண்ணணுமோ பண்ணுவேன். என்னடி மிரட்டுறியா? என்னடி பண்ணுவ என்ன? தன் கொண்டையை அள்ளி முடிந்தபடி வேகமாக அவரிடம் வந்தார் ரத்தினம். விடுங்க அத்தை, எதுக்கு தேவையில்லாததை பேசிக்கிட்டு என்று விட்டு தன் அறைக்குள் செல்ல போக அவர் கையை பிடித்து இழுத்து கீழே தள்ளினார் ரத்தினம். கீழே விழுந்த வேகத்தில் கையில் இடித்து கொள்ள வழியில் துடித்தார் அருணா. என்ன அத்தை பண்ணுறீங்க? அவர் முடியை கொத்தாக பிடித்து தூக்கி நிறுத்தி, இங்கே பாருடி, இப்போவே நீ இந்த வீட்டை விட்டு உன் அம்மா வீட்டுக்கு போகிற, திரும்பவும் வரவே கூடாது, புரியுதா என்று கர்ஜித்தார். நான் ஏன் அத்தை போகணும்? முறையாக கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்திருக்கேன். நான் ஒன்றும் புறவாசல் வழியாக வரல. அதே போல் அவரை விட்டுட்டும் நான் போக மாட்டேன். அவர் வந்து சொல்லட்டும், அப்புறம் பார்க்கலாம். அவன்தான் சொல்ல மாட்டானே. அதுதான் தெரியுதில்ல, அப்புறம் ஏன் இப்படி பண்ணுறீங்க? அவர் உங்கள் பையன்தானே. அவர் சந்தோஷமாக இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா? நீ அவன் கூட மட்டும் சந்தோஷமாக இருந்தால் நாங்களும் சந்தோஷமாக தான் இருப்போம். அத்தை, எல்லையை மீறி பேசுகிறீங்க. இதை உங்கள் பையன்கிட்ட சொல்கிறேனா இல்லையான்னு பாருங்க. என்னடி மிரட்டுறியா? அவ்வளோ திமிரா? இல்லை, நான் தப்பு பண்ணலைன்ற தைரியம் உங்களோட முடிஞ்சதை பார்த்துக்கோங்க. இல்லடி, மொத்தம் திமிர் தான் உனக்கு.
என்கிட்டயே சவால் விடுறல்ல? கோபம் கண்களை மறைக்க அருணாவின் தலைமுடியை பிடித்து இருந்தவர் அப்படியே அவர் முகத்தை சுவற்றில் நங்கு நங்கு என்று முட்டத் தொடங்கினார். முதன்முறை மட்டுமே ஐயோ விடுங்க அத்தை என்ற அலறல் கேட்டது. அது அடுத்த இடிக்கே நின்று போயிருந்தது. அப்போதுதான் வீட்டிற்கு வந்த நடராஜன் பதறிப்போனார். அடியே என்னடி பண்ணிக்கிட்டு இருக்க, விடுடி அவளை என்று அருணாவை அவரிடம் இருந்து மிகவும் கஷ்டப்பட்டு பிரித்து விலக்கினார். அருணா மயங்கி சரிந்தார். அவர் நெற்றியில் பிளவு ஏற்பட்டு ரத்தம் வழிந்து கொண்டு இருந்தது. என்ன காரியண்டி பண்ணி வச்சிருக்க? ஏதாவது ஒன்று கிடக்கவும் நானா என்ன பண்றது? செத்து தொலையட்டும். அது சரி, காலம் புற ஜெயிலில் களி திம்பியா நீ என்றவர் அருணாவின் கன்னத்தை தட்டி எழுப்பினார். அவரோ அசையவே இல்லை. இன்னும் பதட்டம் அதிகமாக ஏய் தண்ணி கொண்டு வாடி என்று விட்டு மருமகளை உலுக்கினார். அவர் தலை சரிந்து தொங்கியது. மூக்கின் கீழ் விரலை வைத்து பார்த்தவர் அதிர்ந்து போனார். உறுதிப்படுத்தி கொள்ள நாடி பிடித்து பார்க்க அது எப்போதோ துடிப்பதை நிறுத்தியிருந்தது. இனி நிகழப்போவது என்ன தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க. கதை கேளுங்க. மீண்டும் சந்திப்போம்.